சூர்யா, த்ரிஷா, நந்தா இவங்களாம் நடிச்சு அமீர் டைரக்ஷன்ல 2002 ரிலீஸ் ஆன படம் தான் மௌனம் பேசியதே. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சூர்யாவுக்கு பொண்ணுங்க மேலையும் சரி லவ் மேலையும் சரி பெருசா எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. சைட்டு கூட அடிக்க மாட்டான்னு பாத்துக்கானே, அந்த மாதிரியான ஒரு ரக்கட் பாயா தான் இருக்கிறாப்புல. அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பாக்குறது, அவர் இஷ்டத்துக்கு இருக்கிறதுன்னு சொல்லி அவர் லைஃப் அவர் ஜாலியா ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காதலை பிடிக்காத சூர்யாவுக்கு ஒரு கட்டத்துல காதல் வருது. அவருக்குள்ளேயும் பட்டாம்பூச்சி பறக்குது. அவருக்கு வந்த காதலை அந்த பொண்ணுகிட்ட அவர் சொன்னாரா, அவரோட காதல் ஜெயிச்சிச்சா ஜெயிக்கலையா அப்படிங்கிற ஒரு லவ் ஃபிலிம் தான் இந்த மௌனம் பேசியதே. படமே ஒரு ரகட் பாயோட லவ் ஸ்டோரி தான். ஆனா படத்தோட ட்ரீட்மெண்டே வித்தியாசமா இருக்கும். ஒரு லவ் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப யூஸ்வலா நம்ம பாக்குற ஒரு 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 லவ் டைலாக்ஸோ இல்ல ரொமான்டிசைஸ் பண்றது இல்ல ரொம்ப பொயட்டிக்கா இருக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப உருக உருக காதலிக்கிற மாதிரியான காட்சிகள், அவங்க எப்படி சேர்ந்தாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாம சூர்யாவோட கதாபாத்திரமே அந்த ஆரம்பிக்கிறதும் சரி முடியறதும் சரி டோட்டலா வேற வேற ரெண்டா இருக்கும். ஆரம்பிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா காதலே பிடிக்காம இஷ்டத்துக்கு கழி ஊத்துற மாதிரி, லவ் பண்றவங்க திட்டுற மாதிரி, அந்த மாதிரி அப்படி இருக்க கேரக்டர் அப்படியே டிரான்சிஷன் ஆகுறது எல்லாமே அமீர் சூப்பரா பண்ணியிருப்பாரு. சூர்யாவை தவிர்த்து படத்துக்குள்ள நிறைய ஆர்டிஸ்டோட அவங்களோட கேரக்டரைசேஷன் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நந்தாவோட கேரக்டர், நந்தாவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் அவரு, த்ரிஷா தவிர்த்து படத்துக்கு இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி படத்துல இவங்கெல்லாம் தவிர்த்து படத்துல நிறைய ஆர்டிஸ்டோட ஞாபகங்கள் நமக்கு நிறைய நல்லா இருக்கும். சூர்யா மட்டும் தான் தெரியாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாம படத்துல நிறைய ஆர்டிஸ்டோட கேரக்டரைசேஷனே சூப்பரா இருக்கும். நந்தாலாம் எப்பப்பெல்லாம் ஸ்கிரீன்ல வராது அது எல்லாமே பயங்கர ஃபன்னா இருக்கும். படத்தோட காமெடி இப்போ பாக்குறப்பயுமே நல்லா பயங்கரமா சிரிப்பு வருது. படத்தோட சாங்ஸ் எல்லாமே யுவன் சங்கர் ராஜா மிரட்டி இருப்பாப்புல. இப்ப கேட்கறப்ப கூட பயங்கர ஃப்ரெஷ்ஷா நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இந்த சாங் அவங்களோட ஃபேவரட் சாங் அந்த சாங் கண்டிப்பா இருக்கும். படத்தோட டயலாக் எல்லாமே இப்ப கேட்கறப்பையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, அது அந்த டைம்க்குலாம் செட் ஆச்சு இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்லாம இப்பயுமே கேட்கறப்பையும் கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. படத்தோட சாங் பிளேஸ்மெண்ட் வேணா சில இடங்கள்ல எதுக்கு இந்த இடத்துல சாங் வருது அப்படிங்கிற மாதிரி தோணலாமே தவிர சாங்ஸ் எந்த குறையும் இல்லை. அந்த சாங்ஸோட லிரிக்ஸ் ஆகட்டும், அதோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப அவ்வளவு ஸ்வீட்டா பயங்கரமா இருக்கு. நிறைய பேரோட ஃபேவரட் லிஸ்ட்ல இந்த படத்தோட ஆல்பம் நிச்சயமா இருக்கும். படம் நாளைக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ரீரிலீஸ் பண்றாங்க. இன்னும் இந்த படத்தை நான் பார்த்த கிடையாது அப்படின்னா இந்த படத்தை தாராளமா பாருங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கும். நீங்க படத்தோட ஃப்ளோல எதிர்பார்க்கிறது படத்தோட கிளைமேக்ஸ் இருக்காது. ஓகேவா? இல்ல ஓடிடில பார்க்கணும் அப்படின்னா ஆகா பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு, பாருங்க. ஒரு லவ் ஸ்டோரி தான், ஆனா வித்தியாசமான ட்ரீட்மெண்டா இருக்கும். பாருங்க. பார்த்தவங்க இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.